ஒரு தடவை மோகினி வந்து அவதாரம் எடுக்கும் பொழுதெல்லாம் ஒரு நல்லதான் உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க, தீயதுக்கு கொடுக்கவே இல்லை. அப்போ ஐயப்பன் போக இப்போ இன்னைக்கு ஐயப்பனை பார்த்தீங்கன்னா எத்தனை ஒரு பேர், எத்தனை ஒரு புகழ், எத்தனை ஒரு சக்தி. இன்னைக்கு ஐயப்பா சாஸ்தா சபரிமலை நாதனேன்னு சொன்ன உடனே எப்பே வாங்க இப்போ உங்ககிட்ட பேசுறது என் உடம்பெல்லாம் புள்ளிருக்கு. ஒரு பூஜை பண்ணா அது பலிக்கணும், அப்பதான் நான் காளியை கும்பிடுறதுக்கு அர்த்தம். கரெக்ட் தானே? பலிக்காத ஒரு விஷயத்துக்கு வந்து சும்மா பண்ண அதுக்கு என்ன இருக்குது? அதுக்கு பேர் புகழ் ஒண்ணுமே இருக்காது. இன்னொருத்த புருஷனோட வாழ்றீங்க, இன்னொரு பொண்ணோட ஓடி போறீங்க, பெத்த குழந்தையோட சேர்த்து அந்த பெண்ணையும் பரிதவிக்கு விட்டு போறீங்க. அப்போ அந்த கண்ணீருக்கு யார் பதில் சொல்லுவா? உன் வம்சம் தான் பதில் சொல்லணும். எல்லா விதமான தவறுகளை இன்னைக்கு பண்ணும் பொழுது தெய்வம் எப்படி உனக்கு வந்து அனுகிரகம் பண்ணும்? ஆன்மீகத்துல மிக மிக முக்கியமானதுன்னா உடம்பு தீட்டுப்படக்கூடாது. அந்த உடலான தீட்டு பட்டுச்சுன்னா ஆன்மீக நெறியிலிருந்து நீ கீழே இறங்கியாவ. இது சத்தியம், எல்லா சாஸ்திரத்துக்கும் உள்ள வேத வித்தமே தான். அப்ப நிறைய பேர் கல்யாணம் பண்ணி இல்லற வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு ஆன்மீகத்துல இருக்கேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்களா? இல்லம்மா, ஒரு காலம் ஏத்துக்க முடியாது, ஏத்துக்கவே முடியாது. இன்னைக்குதான் அட்வான்ஸ் சர்ஜரி. அந்த காலத்துல எப்படின்னா ஒரு சுடுகாட்டுல 6 அடியில் 7 அடி பள்ளம் தோண்டிட்டு அந்த திருநங்கையில் கையை கட்டி வாயை கொத்தி ஒரு கத்தியால் அந்த ஆண் உறுப்பி அந்த டெஸ்டிஸையோ அந்த விரை கொட்ட சொல்லுவோம்ல அந்த மேலையும் கீழ்கிட்ட அறுத்துட்டு திக்கிற எண்ணெயை எடுத்து அந்த இடத்துல ஊற்றுவாங்களாம். சப்போஸ் செத்து போயிட்டாங்க வச்சிங்களேன், அப்பயே புதைச்சிடுவாங்களாம். இன்னும் கொடுமை கிடையாது, இந்த பிறவி பையன் அவ்வளோதான். பிறந்தால் பெண்ணா வாழணும், இறந்தால் அப்படியே செத்து போயிடணும். இப்போ நான் கூட சர்ஜரி பண்ணிக்கிறேன், இப்ப நான் நிக்கிறேன், முன்னாடி தானே என்ன பேசி நிக்கிறேன். அப்ப நீ என்ன கிண்டல் பண்றது, என்ன கிண்டல் பண்ண அவளை கிண்டல் பண்ணது சமம். உன் தாயில உன் வம்சத்துக்கே இந்த சாபம் வந்து சேர்ந்துரும். அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கி 2024 நீட் தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடம் பெற்று சாதனை படைத்த நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் இப்பொழுது நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. குறிஞ்சி நீட் அகாடமி, நாமக்கல். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா சாமுண்டே மலாய்க்கா அக்கா. வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். நான் வந்து ஒரு இதுல படிச்சேம்மா, அதாவது பாத்தீங்கன்னா வந்து திருநங்கைகளை வந்து மோகினி அம்சம் கொண்டவங்கன்னு சொல்றாங்க. எதனாலமா அந்த மாதிரி போட்டிருக்கு அந்த புக்ல? மாயை. அதாவது மோகினினா யாரு? பெருமாளோட அவதாரம். எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒரு தடவை பெருமாள் வந்து மோகினி அவதாரம் எடுக்கும் பொழுதெல்லாம் உலகத்துக்கு நன்மை தான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம வந்து பார்க்கறது கடைஞ்சோம். கடைஞ்சிறப்போ அசுரர்கள் ஒரு பக்கமும் தேவர்கள் ஒரு பக்கமும் இருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா கலசம் வெளியே வந்தது இல்லை, அதாவது வந்து அந்த அமிர்தம் வெளியே வரும் பொழுது என்ன நடக்குதுன்னா அசுரர்கள் என்ன பண்ணுறாங்க, தேவர்கள் மாதிரி வேடமிட்டு உடனே இந்த பக்கம் வந்து உட்காந்துட்டு அந்த அமிர்த கலசத்துலேருந்து கொஞ்சம் அமிர்தத்தை குடிச்சிடுறாங்க. குடிச்சதை பார்த்த மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, ஏன்னா அவர் மோகினியாக இருந்தால் அது பரிமாற்றம் பண்ணுறாரு, கரெக்டாக வந்து சமநிலையை குத்துனுக்கிறாரு. அப்போ உடனே என்ன பண்ண, தன்னோட சங்கு சக்கரத்தால் துண்டா தலையை வெட்டிட்டார். அந்த துண்டா வெட்டினது தான் ராகு கேது. அந்த அமிர்தத்தை பருகினால்தான் அவங்களுக்கு மரணம் சம்பவிக்கல. அதனால என்ன பண்றாங்க, நீ வந்து நவகிரகங்கள்ல 2 கிரகமா இருந்துட்டு போங்க சொல்லிடுறாங்க ராகு கேதுவை. புரியுதா அவங்களுக்கு? இது ஒரு அவதாரம். இப்போ அதே மாதிரி தான் வந்து அர்த்தநாரி, அதாவது திருநங்கை இவரோட வரலாற்றை பார்த்தீங்கன்னா மகாபாரதத்துல ஒரு மோகினி அவதாரம் எடுத்து தான் கூத்தாண்டவருக்கு கல்யாணம் பண்றாரு. அதோட வம்சமும் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ இன்னொன்று அவதாரம் என்னன்னா முக்கியமான அவதாரம், இந்த கலியுகத்துல அந்த மலையாள தேசத்துல அந்த மலை மேல உட்கார்ந்து ஐயப்பனோட அவதாரம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அப்போ சிவபெருமான் ஒரு தடவை என்ன பண்றாருன்னா, நீ வந்து மோகினி அவதாரம் எடுத்த எனக்கு வந்து இன்னொரு வாட்டி நீ வந்து எடுத்துக்காட்டு அழகாக நான் பார்க்கணும்னு சொல்றாரு. அப்போ இவர் என்ன பண்றாரு, மோகினி அவதாரம் எடுக்கிறாரு. மோகினி அவதாரம் எடுத்தோன்னா சிவபெருமானே மயங்கிறாரா. சிவபெருமான் பஞ்சாட்சரன், அக்னி ஜுவாலை. அவர் புரியுது அவங்களுக்கு? அவர் வந்து சூர சம்காரத்துலேருந்து எத்தனைக்குமே பேர் போனவர். என்ன அவரே வந்து அந்த அந்த மோகினியோட இதில் தனிஞ்சிடுறாரு. அந்த தனிந்து தான் அந்த குழந்தை பிறக்குது. சபரிமலை சாஸ்தா ஐயப்பன் போகிறார். அப்போ ஒரு தடவை மோகினி வந்து அவதாரம் எடுக்கும் பொழுதெல்லாம் ஒரு நல்லதான் உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க, தீயதுக்கு கொடுக்கவே இல்லை. அப்போ ஐயப்பன் போகிறார். இப்போ இன்னைக்கு ஐயப்பனை பார்த்தீங்கன்னா எத்தனை ஒரு பேர், எத்தனை ஒரு புகழ், எத்தனை ஒரு சக்தி. இன்னைக்கு ஐயப்பா சாஸ்தா சபரிமலை நாதனேன்னு சொன்ன உடனே எப்பே வாங்க இப்போ உங்ககிட்ட பேசுறது என் உடம்பெல்லாம் புள்ளிருக்கு. ஸோ அத்தனை வைப்ரேஷன் எப்படி வந்தது?
புரியுதா உங்களுக்கு? அதுதான் அப்போ அந்த அம்சமானது தான் திருநங்கையை சொல்லிட்டு ஆணித்தரமா அந்த காலத்துல வேத புராணங்களும் சாஸ்திரங்களும் சொல்லப்பட்டிருக்காங்க. இது முற்றிலும் உண்மை. அதனால்தான் திருநங்கைகளுக்கு வந்து பல சக்திகள் இருக்குது, பல திவ்யமான சக்திகள் இருக்கு. ஆனா அதை வந்து யாருமே சரியா போர்ட்ரேட் பண்ணிக்க மாட்டாங்க, அது வெளியே கொண்டு வர மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்து அதை வந்து மாந்திரிக சக்தியிலும் சரி, தாந்திரிக வித்திலும் சரி, தெய்வீக இதிலும் சரி, இல்லை படிப்புலையும் சரி, இல்லை வேற ஏதாவது ஒரு இதுல பார்த்தீங்கன்னா முழுசாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. அதே மாதிரி ஆசீர்வாதமும் சரி, ஒருத்தவங்களாம் வந்து இவனுக்கு வந்து இது கண்டிப்பாக நடந்தே ஆகணும், கண்டிப்பாக நடந்தே ஆகிடும். அந்த பலித்தல் உண்டு. சரி, எந்த ஒரு விஷயம் பலித்தல் முக்கியம். இப்போ நான் வந்து ஒரு பூஜை பண்ணாலும் அது பலிக்கணும். அப்போதான் நான் காளியை கும்பிட்றதுக்கு அர்த்தம். கரெக்ட் தானே? பலிக்காத ஒரு விஷயத்துக்கு வந்து சும்மா பண்ணாதுக்கு என்ன இருக்குது? அதுக்கு பேர் புகழ் ஒண்ணுமே இருக்காது. இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து தேவி வந்து உட்கார்ந்துருக்கிறா, அம்மாவை நம்ம காசிலேருந்து எடுத்து வந்து உட்கார வச்சிருக்கிறோம்னா விளையாட்டா? காசிலேருந்து சிவலிங்கம் மட்டும்தான் வெளியே வரும், காளி வெளியே வரவே மாட்டா. ஏன்னா காளி காசிக்கு காவல் அங்க. ஆனா அதே காளி அங்கிருந்து நம்ம இங்க கட்டி போட்டு கொண்டு வந்திருக்கோம்னா அந்த பக்தியிலையும் பூர்வ ஜென்மத்தோட இந்த பிறப்பின் ரகசியம், இந்த திருநங்கை சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் இருந்ததால அவளே கட்டுப்பட்டு இங்க வந்திருக்கான்னு நான் சொல்லுவேன். நான் வித்தியாசம் புரியுது. அதனாலதான் நம்ம பூஜைக்கு அத்தனை ஒரு பலம், அத்தனை ஒரு பேர் புகழ். ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா புராண காலத்துல வந்து திருநங்கைகள் நீங்க இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நல்ல ஒரு கம்பீரமான ஒரு ஸ்தானத்துலதான் இருந்தாங்க. பட் இப்ப வந்து அந்த தடுமாற்றம் ஏன் அந்த மாதிரி வழி மாறி போறதுக்கான காரணம்? நல்லா பாத்துங்க, அந்த காலத்துல வந்து பெண்களையே வந்து நம்ம வந்து தெய்வீக அம்சமா தான் பார்த்தோம். அதனால்தான் வந்து திருமாங்கல்யம் வந்து பெண்கள் அணியிறது. ஏன் திருமாங்கல்யம் வந்து பெண்கள் வந்து வெளியே போட சொன்னாங்கன்னா, ஆண் மகன் வந்து மெட்டி போடுவாங்க. நீங்க பாத்தீங்களா கல்யாணத்துல எல்லாம்? எல்லா ஆண்மகளும் இன்னைக்கும் வந்து பல திருமண சடங்குல வந்து சில பேர் போடுவாங்க. என்ன எதுக்காகனா, பட் ஆனா இப்ப காலப்போட்டில் வந்து எல்லாமே மாறி போயிடுச்சு வச்சிங்களேன். இப்ப அதெல்லாம் யாரும் பண்ணுறதும் இல்லை. அதுக்கு ஒரு மரியாதை, ஒரு கலாச்சாரத்தை நாமளே குளித்தோடி புதைக்கிறோம். அதுதான் வந்து மிக மிக ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயமே. இதோட உள்ள அர்த்தம் பாருங்க. எதுக்காக வந்து ஆண்மகன் வந்து காலில் வந்து மெட்டி போடுறான்? ஆண்மகன் என்னைக்குமே சிங்கம் மாதிரி, அவன் வந்து என்னைக்குமே நேர்பார்வையோட தான் நடந்து போவான், கீழே குனிய மாட்டானா. பெண்கள் அப்படி கிடையாது. பெண்கள் பதிவிரதைகள், பத்தினி தேவதைகள். அதனால அவங்க எப்பவுமே பூமியை பார்த்து தான் நடந்து போவாங்க. அப்போ பூமியை பார்த்து அந்த பெண்கள் நடக்கும் பொழுது எதிரில் ஒரு ஆண்மகன் வரும்பொழுது அவன் காலில் மெட்டிருந்தா, ஐயோ இந்த ஆண்மகன் வந்து திருமணம் ஆயிருக்கு சொல்லிட்டு அவங்க வந்து நிற்க கூட மாட்டாங்கன்னா விருன்னு நடந்துருவாங்களாம். அதே மாதிரி ஒரு ஆண்மகன் எதிரில் வரும் பொழுது அவன் தலைக்கீழ பார்வை கிடையாது. அப்ப நேரா பார்க்கும் பொழுது ஒரு பெண் திருமாங்கலை மறைந்திருக்கும் போது அல்லோ அவ வந்து வேற ஒருத்தர் மனைவி சொல்லிட்டு அவனோட பார்வை சசன் அங்கேருந்து கடந்து போயிடுவாங்களாம். ஸோ எத்தனை ஒரு உள்ள அடக்கம் பார், புரியுதா உனக்கு? அப்போ மாற்றான் மனைவியை வந்து நம்ம ஒரு காலமும் ஏழெடுத்து பார்க்கக்கூடாது, மாற்றான் கணவனையும் ஒரு காலமும் ஏழெடுத்து பார்க்க சொல்லிட்டு எத்தனை ஒரு விஷயங்களை புராணங்களை எப்படி நம்ம கலாச்சாரத்துல அது வந்து ஒன்று வச்சிருக்கிறதால தான் அந்த மெட்டி போட்ட சடங்கோ தாலி கட்ட சடங்கோ இன்னைக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். ஆனா சடங்கு சடங்கோட தான் நிக்குது. இப்ப எங்கம்மா நிறைய பேர் தாலியை போடுறது இல்லையா? அதுதான் சொல்றேன், சடங்கு சடங்கோட தான் நிக்குது. அப்படி இருக்க சொல்ல எப்படி வந்து கஷ்டங்கள் வந்து விலகும், எப்படி வந்து உனக்கு நன்மை கிடைக்கும், எல்லா விதமான தவறுகளை இன்னைக்கு பண்ணும் பொழுது தெய்வம் எப்படி உனக்கு வந்து அனுகிரகம் பண்ணும் சொல்லு? இன்னொருத்த புருஷனோட வாழ்றீங்க, இன்னொரு பொண்ணோட ஓடி போறீங்க, பெத்த குழந்தையோட சேர்த்து அந்த பெண்ணையும் பரிதவிர்க்க விட்டு போறீங்க. அப்போ அந்த கண்ணீருக்கு யார் பதில் சொல்லுவா? உன் வம்சம் தான் பதில் சொல்லணும். கரெக்ட் தானே? அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாலும் சரி. அப்போ எப்படி ஒரு குளறுபடி இங்க இருக்கும் பொழுது எப்படி வந்து இயற்கை வந்து தன் வேலையை கரெக்டா செய்யும்? இயற்கை தன் வேலையை எப்பவுமே கரெக்டாக செய்யாது. அப்போ இயற்கை மாறாதான் நடக்கும். அதனால தான் இன்னைக்கு உலகம் நாசமா போய் நிற்குது. இன்னைக்கு உலகம் அழிஞ்சு போறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா நம்ம சரியில்லைன்னா பஞ்சபூதங்கள் சரி இருக்காது. பஞ்சபூதங்கள் சரியில்லை, நவகிரகங்கள் பொங்கி எழுந்துவாங்க. நவகிரகங்கள் பொங்கி எழுந்தாங்கன்னா அஷ்டத்திக் பாலகர்கள் தன் வேலையிலிருந்து தவறுபடுவாங்க. காலை அவ வேலை செஞ்சேதான் ஆகும். அதனாலதான் பாருங்க இன்னைக்கு இப்பெல்லாம் சமீப காலத்துல எங்க பார்த்தாலும் அழிவு. ஏன் நீங்க இவ்வளவு பேர் இவ்வளவு சாமி கும்பிடுறாங்க? எல்லாருமே தன்னோட மதத்தையே பெரிய மதமா வச்சு பேசுறாங்க. தன்னோட மதம் தான் உண்மையான மதம் சொல்ற எல்லாரும் பேசும் பொழுது ஏன் அந்த நாட்டுல வந்து சீரல் வந்து ஊர தாண்டவமானது? ஆனா இந்த பாரதமும் எவ்வளவு பரவாயில்லையே. கரெக்ட் தானே? அப்போ என்ன அர்த்தம்? ஏன்னா பக்தி என்பது வேற. பக்தி ஒழுக்கத்துல தான் பக்தி வரும். நீ ஒழுக்கமே இல்லாம நீ பக்தி வச்சு என்ன பிரயோஜனம்? கரெக்ட் தானம்மா? கரெக்ட். இப்போ நான் ஒழுக்கமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த ஒழுக்கம் என்பது என்ன? நானா இருக்கணும். அப்பதான் நீ தெய்வத்திடம் ஒப்படைக்க முடியும். நீ இன்னொருத்தம் கூட இருக்கும்போது நீ எப்படி தெய்வத்துக்கு ஒப்படைப்ப? கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை விட்டு போயிருக்கிறாங்க, ஆனா நான் வந்து சன்னியாசம் ஆட சொல்றாங்க. எப்படி அது சாத்தியம்?
அப்புறம் எப்படி வந்து அங்க வந்து பழிதல் இருக்கும், ம். அங்க கஷ்டமும் நஷ்டமும் தரித்திரமும் தான் தலை ஓங்கி நிற்கும். கரெக்ட் தானே? இதுதான் உண்மை. ஆனா திருநங்கைக்கு அப்படி கிடையாது. எங்களுக்கு எந்த ஒரு குடும்ப பந்துக்கள் கிடையாது. நாங்க எங்கேயோ போய் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்றுக்கிறதும் கிடையாது. ஒரே ஜென்மம். இந்த ஜென்மத்தில் நடக்கிற அத்தனை கஷ்டம் நஷ்டம் என்ன மாதிரியான இதுவும் மனசார நாங்கள் ஏற்றுக்குவோம். அதை கடந்தும் வருவோம். அதை கடந்து வரும்பொழுது மரணத்தை தெய்வம் எப்போ எங்களுக்கு கொடுக்குதோ அதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்குவோம். அதே மாதிரி நாங்கள் இருக்கும் பொழுது ஒரு படி ஏறும் பொழுதும் அந்த தெய்வத்தின் அனுகிரகத்தோடு ஏறுறோம். அதனால அது எங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் என்றைக்குமே ஒரு புத்துணர்ச்சி இருக்குது. இதுதான் உண்மை. இது மற்றவங்களுக்கு கிடையாது. அம்மா ஒரு சின்ன சந்தேகமா, இப்ப திருமாங்கல்யத்தை வந்து வெளியில போட்டா வந்து கல்யாணம் ஆனவங்கன்னு தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா? ஒரு சில பேர் சொல்றாங்க திருமாங்கல்யத்தை வெளியே போட்டா தோஷம் வரும்ன்றாங்க. கிடையவே கிடையாது. கிடையாது. எப்படி தோஷம் வரும்? கிடையவே கிடையாது. திருமாங்கல்யம் என்பது 10 பேர் கண்ணுக்கு பார்க்கறதுக்கு தான் திருமாங்கல்யமே. புரியுதா? உள்ள போட்டு மறைக்கிறது கிடையாது. திருமாங்கல்யம் என்பது மேலே விட்டு தான் வரணும் என்றைக்குமே. அதுக்கு தான், அதனால தான் அம்பிகை வந்து கழுத்துல வந்து திருமாங்கல்யம் என்றைக்குமே சுடருட்டு எரியும், சுடருட்டு பிரகாசிக்கும். அதனால தான் வந்து திருநங்கையில் நாங்கள் ஆன வந்து நித்திய சுமங்கலின்னு எங்களுக்கு பேர். அதனால எங்கள் கையால் வந்து ஒரு திருமாங்கலத்துக்கு குங்குமம் வச்சாலோ இல்லை அவங்க பகுட்டில் குங்குமம் எங்கள் கையால் வச்சாலும் அவங்க நெத்தியில் குங்குமம் தீர்க்க சுமங்கலியும் ப்ளஸ் வந்து ஆயுஷ்மும் எல்லாமே விட சகல சௌபாகியமும் வரும்னு ஐதீகம். சூப்பர்மா, சூப்பர். அது இன்னொன்று, ஆண்களும் சரி பெண்களும் சரி இவங்களை விட்டுருங்க, எதனால திருநங்கைகளுக்கு வந்து இந்த ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு? பிறப்பின் ரகசியம் இல்லைம்மா. இத்தனை தெய்வத்தோட கனெக்ஷன் தானே பிறந்து வருது. புரியுதா? இன்னொரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிறவி பலன் ஒன்று இருக்கும். பூர்வ ஜென்மத்தோட பலம், இந்த ஜென்மத்தோட பலம், அடுத்த ஜென்மத்தோட பலம். புரியுதா உங்களுக்கு? அப்போது எந்த ஒரு இது வந்து ரொம்ப ரகசியமான ஒரு இதுவும் கூட என்னன்னா, எந்த ஒரு ஆணோட விந்து இந்த பூமிக்கு விழுந்தால் மட்டும்தான் அது மறுஜென்மம் எடுக்கும், அதாவது புனர்ஜென்மம் எடுக்கும். அதாவது வந்து அது பிறவி கொடுக்கும். இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தானே குழந்தை பிறக்கும். கரெக்ட் தானே? அதே மாதிரி உலகத்துல அத்தனை ஜீவராசிகளுக்கும் அதே தானே. ஆமா, புரியுதா? நாம தனித்து கிடையாது. இறைவன் எத்தனை ஜீவராசியை படைச்சானோ அதுலயும் நாமளும் ஒண்ணு. நம்ம வந்து பெரிய 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 ஆளெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த ஜீவராசி மாதிரி தான் நம்மளும் இந்த பூமியில இந்த உலகத்துல தெய்வம் நம்மளை அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த உலகத்தை பாதுகாக்கிறதுக்கும் எல்லா விதமான மற்ற ஜீவராசிகளோடு நம்ம சேர்ந்து வாழறதுக்கு தான் நம்ம வந்து இந்த பூமியில வந்திருக்குமே தவிர்த்து அதை அழிச்சிட்டு நம்ம இருக்கிறதுக்கு இங்க இடமே கிடையாது. அது ஒத்துக்கிறீங்களா? கரெக்ட் தானே? அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு ஜீவராசியுமே, அதாவது மனிதன் மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஜீவராசியுமே அது இயற்கையா அது மற்ற ஒரு செக்ஷுவல் ஆகி அது குழந்தை குட்டி பொத்திரிச்சு வச்சிங்களா, அது மனிதனை உட்பட்டு சொன்னா அவங்களுக்கு மறுஜென்மம் 100% உண்டு. அவங்களால ஆன்மீக நெறியில முழுமை அடைய முடியாது. அதுதான் உண்மை, சத்தியமும் கூட. ஆனால் இதே ஒரு திருநங்கையோ இதே ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, ஏன் எந்த ஜீவராசியும் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இல்லை கல்யாணம் ஆகாமையும் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் எந்த ஒரு ஜீவராசி இந்த மண்ணில் புதையுதோ அதுக்கு மறுஜென்மம் கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த மனநல பாதிக்கப்பட்டவங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த மனநல பாதிக்கப்பட்ட தெய்வத்தோட அனுகிரகத்தாலேயே பூமிக்கு வந்ததுன்னு ஒரு நித்தியமான ஒரு இது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பூர்வ ஜென்மத்தில் முனிவர்களாவோ இல்லை ரிஷி பத்னிகளாவோ இல்லை தேவர்களாவோ இல்லை கந்தர்வர்களோ எப்படி வேணா இருக்கலாம். அவங்க காளியின் சாபத்தால இந்த பூமிக்கு பிறவை எடுப்பாங்களாம். ஏன்னு கேளுங்களேன், அந்த உடம்பானது தீட்டுப்படக்கூடாது. அவங்க நல்லா இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? இப்போ ஒரு கண்ணு கூடு இருந்தா கூட அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஒரு கை கால் முடமா இருந்தா கூட அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க. புரியுதா அவங்களுக்கு? அவங்களுக்கு குழந்தை பிறந்துடும். ஆனா திருநங்கைங்களுக்கு குழந்தை கிடையாது. அதே மாதிரி அந்த மாதிரி பிறவி எடுத்த மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி யாரை வச்சு குழந்தை பெற்றுக்க முடியாது. புரியுதா அவங்களுக்கு? ஏன்னா இவங்க 2 பேருமே நாங்க இந்த சேம் தான். ஏன்னா உடம்பானது தீட்டுப்படக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. ஆன்மீகத்துல மிக மிக முக்கியமானதுன்னா உடம்பு தீட்டுப்படக்கூடாது. அந்த உடலான தீட்டுப்பட்டுச்சுன்னா ஆன்மீக நெறியிலேருந்து நீ கீழே இறங்கியாவ. இது சத்தியம். எல்லா சாஸ்திரத்துக்கும் உள்ள வேத வித்தமே தான். அதனால தான் ரிஷிகள் முனிவர்கள்லாம் வந்து இன்னைக்கு தபோ நிலையில மேலே போனாங்க. அவங்க வந்து கல்யாணம் பண்ணலாம் செக்ஷுவல் அஃபெக்ட் பண்ணாங்க. தபோ சக்தியில் தான் அவங்க குழந்தைய பெற்றுக்கினாங்க. தபசாலும் தான் குழந்தைய இது பண்ணாங்களோ அவங்க புள்ளத்தாச்சியை கர்ப்பிணியாகி குழந்தைய பெற்றுக்கல. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? அதனால நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம். ஸோ ஆன்மீகம் வந்து சாதாரணப்பட்ட அப்போ இந்த மாதிரி பிறவி கொடுத்த அந்த இறைவனுக்கு தான்
நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு மறுஜென்மம் கிடையாது. அப்ப நிறைய பேர் கல்யாணம் பண்ணி இல்லற வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு ஆன்மீகத்துல இருக்கேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்களேம்மா. இல்லைம்மா, ஒரு காலம் ஏற்றுக்க முடியாது, ஏற்றுக்கவே முடியாது. அதாவது ஆன்மீகம் என்பது அதாவது இந்த இடத்துல விட்டு சகல விதமான அந்த பந்துக்களிருந்து வெளியே வந்துடணும். வெளியே வந்தால்தான் அவளோட கடைக்கண் பார்வையில் நிற்ப ஃபர்ஸ்ட். கரெக்ட் தானே? இதுலேயும் இருந்துக்குன்னு அதுலேயும் இருந்துக்குன்னா அப்போ நீ உன்னை ஏமாத்துறது மட்டும் இல்லை, உன்னோடு சேர்ந்து மற்றவங்களும் நீ ஏமாத்துறதுன்னு தான் அர்த்தம். புரியுதுமா, புரியுது. கரெக்ட் தானே? கரெக்ட்மா. அறுவை சிகிச்சை அது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் திருநங்கைகளுக்கு. அறுவை சிகிச்சை பண்றது வந்து மறு ஜென்மம் மாதிரின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். மறு ஜென்மம் கூட சொல்ல முடியாது, மறு ஜென்மம் கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு உயிர் அந்த உடலை விட்டு போய் மறு உயிர் வந்து அந்த தேவியால் நாங்களுக்கு போடுறது. இப்போ எங்கள் சாமி வந்து மாதான்னு சொல்லுவோம். அந்த அம்மா வந்து குஜராத்தில் இருக்கிறா, ரொம்ப சக்தி வாய்ந்த தேவி. அந்த அம்பிகை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து எங்கள் குலசாமியை நினச்சி ஒரு தேங்காய் உடைக்க சொல்லுவாங்க. அந்த தேங்காய் நல்லா உடைச்சால் மட்டும்தான் சர்ஜரிக்கு அனுப்புவாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு தான் அட்வான்ஸ் சர்ஜரி, இன்னைக்கு தான் ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டல் பசங்க. அந்த காலத்தில் எப்படி? அந்த காலத்தில் எப்படின்னா ஒரு சுடுகாட்டில் 6 அடி இல்லை 7 அடி பள்ளம் தோண்டிட்டு அந்த திருநங்கையில் கையை கட்டி வாயை கொத்தி ஒரு கத்தியால் அந்த ஆண் உறுப்பி அந்த டெஸ்டிஸையோ அந்த விரை கொட்ட சொல்லுவோம்ல அந்த மேலையும் கீழே போட்டு அறுத்துட்டு நைட் அங்கே படுக்க வச்சுட்டு சுடு தண்ணி இருக்குல்ல, சுடு தண்ணியில் அதை வந்து கருப்பட்டி தண்ணி சொல்லுவாங்க, அதை வந்து வாயில் ஊற்றுவாங்களாம். கொதிக்கிற எண்ணெயை எடுத்து அந்த இடத்துல ஊற்றுவாங்களாம். கொதிக்கிற எண்ணெய் எடுத்து அந்த இடத்துல ஊற்றி அப்போ வந்து சுடுகாட்டில் இந்த சம்பிரதாயம் பண்ணும் பொழுது காளி நீச்சதாரணி எல்லாருக்குமே தெரியும். காளி வந்து எப்படின்னா அவள் வந்து ஆடு மாடு கோழி மனுஷன் சொல்லிட்டு பார்க்க மாட்டான், ரத்தம் பலி விட்டானோ ஓடி வந்துருவாங்க, எங்க இருந்தாலும் ஓடி. அதனால தான் காளிக்கு அத்தனை பலம், அத்தனை பேர், அத்தனை சக்தி. காளியால முடியாதது எதுவுமே கிடையாதுன்னா அவளுக்கு பலிதேவ தேவை. அவ பலிக்கு அடங்கிடுவா, எந்த மாதிரி பலி கொடுத்தாலும் ஓடோடி வந்து நின்றுவா அந்த அம்மா. அப்படி இருக்கும் பொழுது இந்த மனிதனோட எந்த உறுப்பாடத்துல ரத்தம் வரதானே செய்யும். அப்ப மயானத்துல ஓடிதானே வருவா. அப்ப என்ன பண்ணிடுவாங்க, எங்க சுவாமி அதான் மாதான்னு சொல்ற துர்கையோட அம்சம் அவ, அந்த தேவியை நினைச்சு எங்களை சுத்தி ஒரு வளையம் மாதிரி போட்டு வைப்போம் நாங்க. வளையம்னா மந்திரக்கட்டு சுற்றி எலுமிச்சு பழம் தலைமாட்டில் தேங்காய் வச்சு அந்த அம்மாவை நினச்சி காப்பு கட்டி கையில் காப்பு கட்டி என்ன தேங்காய் வந்து முடி போட்டு வச்சிருவோம். அப்போது வந்து காளி வந்தாலும் காளி நின்றுவா, வந்து பார்த்துட்டு பரவாயில்ல இது என்னோட உயிர் தான் சொல்லிட்டு அம்பாள் நின்றுவாளாம். இல்லைன்னா அடிச்சு தூக்கிட்டு போயிடுவான் அந்த அம்மா. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் அந்த வலி வேதனையிலேருந்து தாண்டி சப்போஸ் செத்து போயிட்டாங்க வச்சிங்களேன், அப்பயே புதைச்சிருவாங்களாம். என்ன ஒரு கொடுமை. கொடுமை கொடுமை கிடையாது, இந்த பிறவி பையன் அவ்வளவுதான். பிறந்தால் பெண்ணா வாழணும், இறந்தால் அப்படியே செத்து போயிடணும். ஒரு சின்ன சந்தேகம்மா, இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா, ஆண் மகளுக்கு ஒரு பந்து எடுத்து அடிச்சாலே பிறப்புறுப்புல பட்டுச்சுன்னா உயிர் போயிடும். அப்படி இருக்கும் போது உசுரோட இருக்கீங்க, துடிக்க துடிக்க ஒரு கத்தி எடுத்து அந்த டெஸ்டிஸையும் அந்த இதையும் வந்து அறுக்கும் போது எப்படிமா? அதுதான் தெய்வத்தோட சக்திமா, அதுதான் தெய்வத்தோட சக்தி. இப்போ அந்த பலத்தால் தானே இன்னைக்கு இத்தனை பலம் நிக்குது. கரெக்ட். இப்ப நான் கூட சர்ஜரி பண்ணிக்கிறேன், இப்ப நான் நிக்கிறேன் முன்னாடி தானே என்ன பேசி நிக்கிறேன். அப்ப நீ என்ன கிண்டல் பண்றது, என்ன கிண்டல் பண்ண அவளை கிண்டல் பண்ணது சமம். உன் தாயில உன் வம்சத்துக்கே இந்த சாபம் வந்து சேர்ந்துரும். எவ்வளவு கஷ்டப்பட்டு வராங்க, புரியுதா உனக்கு? அசால்ட்டா பேசி போகும்பொழுது எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீ பேச எனக்கு என்ன ஆக போறது, எனக்கு உனக்கு யாருன்னு கூட தெரியாது. உன் பேர் தெரியுமா, ஊர் தெரியுமா, முகம் தெரியுமா, ஃபர்ஸ்ட் எதுவுமே தெரியாது. கரெக்ட் தானே? ஆனா எங்களை நீங்க வந்து போர்ட்ரேட் பண்ணும் பொழுது அது எங்களுக்கு இல்ல, அவ வந்து பதில் சொல்ல போறா. எப்படிமா அந்த அது ஒரு சின்ன அறுப்பு பட்டாலோ சூடு பட்டாலோ உசுறு போயிடுமேமா, துடிக்க துடிக்க அறுத்தா. அதுதான் தெய்வத்தோட சக்தி. அதுதான் வந்து அந்த சக்தியாளப்பட்டவள் அவள் எங்களுக்கு உயிர் தருவான ஐதீகம். அதனால்தான் நாங்க எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, எந்த மாதிரி ஜாதிகள் இருந்தாலும் சரி, திருநங்கைகள் பொறுத்த இருக்கோ ஜாதி வேறுபாடு கிடையாது, மத வேறுபாடு கிடையாது. எல்லா மதத்தையும் நாங்கள் ஒன்றா தான் பார்ப்போம், எல்லா தெய்வங்களையும் நாங்கள் ஒரே தெய்வமாக தான் பார்ப்போம். அந்த பிறவின் பலன் அந்த இறைவன் போட்ட பிச்சை எங்களுக்கு. அதுவும் எங்களுக்கு மாதான்னு ஒரு அம்பிகை சேவல் மேலே உட்காந்துருப்பா, அந்த அம்பாள் போட்ட பிச்சை. அதனால தான் இன்னைக்கு அத்தனை திருநங்கைகளுக்குமே தெய்வீக சக்தி தாண்டவம் ஆடிடுது. அதை நம்ம சரியான நிலையில கொண்டு வரும் பொழுது அது பலன் அதிபயங்கரமா இருக்கும்.
புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்கம்மா. அப்ப அதை நம்ம யாரு கொண்டு போறோம்? சரியான ஒரு குருமார்கள் மூலியமா, சரியான ஒரு தேவிகள் மூலியமா, சரியான ஒரு தாந்திரிக வித்தை மூலியமா நம்ம பயன்பாட்டுல வரும்பொழுது நம்மளோட பேரு புகழ் தெய்வம் எங்கேயோ கொடுக்கும். ரொம்பவே கேட்க ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. ஆனா எவ்ளோ சக்தி வந்து ஒரு திருநங்கைகளுக்கு இருக்குன்றத நினைக்கும் போது பெருமையா இருக்குமா? ஒரு சின்ன சந்தேகம். அந்த பாரம்பரியம் வந்து இப்பவும் வந்து பண்ணிட்டு இருக்குமா? இருக்காங்க. இருக்கு. அதாவது வந்து இப்போ வந்து ஊர் நாட்டுக்குள்ள செய்யறாங்க. பட் ஆனா சிட்டில இப்ப அந்த மாதிரிலாம் யாருமே எல்லாம் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் பண்ணிடுறாங்க. பட் ஆனா இன்னைக்கும் வந்து அந்த கலாச்சாரம் ஒண்ணு இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி இன்னும் அந்த மாதிரிலாம் இருக்கு. கஷ்டமா இருக்கு. தெய்வத்தோட சக்தி தானே, அவ்வளவுதான். நிஜமாகவே திருநங்கைகளுக்கு வந்து தெய்வத்தோட அருளும் சக்தியும் நிறைய இருக்குன்றத நீங்க சொல்றதை வச்சு தெரிஞ்சுக்க முடியுதுமா? திருநங்கைகளுக்கு மறுஜென்மம் இருக்கா? கிடையவே கிடையாது. அதுதான் நான் சொன்னேன். இப்போ எப்படி வந்து ஒரு ஆணோட விந்து இந்த பூமிக்கு விழுந்து ஒரு குழந்தை அது ஏற்படுத்துதோ அது அவங்களுக்கு மறுஜென்மம் 100% உண்டு. திருநங்கைல இப்போ ஒரு பெண் மலடியா ஆரம்பிச்சுக்கல, ஒரு பெண் குழந்தை இல்ல, அந்த பெண்ணுக்கும் மறுஜென்மம் கிடையாது. அதாவது உன்னோட எக்ஸ்டென்ஷன் இந்த பூமியில விட்டுட்டு போனா உனக்கு மறுஜென்மம் இருக்குது. ஏன்னா அந்த கர்மாவை நீ சுமந்தே ஆகணும். நீ உன்னோட எக்ஸ்டென்ஷன் இல்லையே, நீ தான் எல்லாம் அனுபவிச்சிரு. ஒரு மலடியை யோசிச்சுப்பார். ஒரு பெண்ணு மலடியானா அவ குழந்தை பெற்றுக்கணும்னா அவளுக்கு எத்தனை ஒரு விமர்சனங்கள், எத்தனை ஒரு விமர்சனங்கள், அவளோட மலடின்னு பேர் சொல்லி அவள் வந்து எவ்வளவு துன்புறுத்தல் ஆளாகி அவங்க அம்மா அதுலயே வந்து அந்த ஜென்மத்திலேயே எல்லாமே அனுபவிச்சிடுறாளே. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி திருநங்கையா பிறந்தாலும் அதே தான். ஒரு மனநோயாலும் அதே தானே. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்களோட எக்ஸ்டென்ஷன் கிடையாது. அப்போ என்ன ஆகும்? அவங்களுக்கு மறுஜென்மம் கிடையாது, சாஸ்திரமே சொல்லுது. அப்ப யாராருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்களுக்கு மறுஜென்மம் இருக்காதம்மா பெண்களுக்கு. இப்போ ஒரு சின்ன சந்தேகம்மா, நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு ஆபரேஷன் பண்றாங்க, இந்த மாதிரி ஆபரேஷன் த சென்ஸ் அந்த காலத்து பாரம்பரிய முறைகள் சொன்னீங்க. சோ அவங்களுக்கு வந்து பேசிக்கலாவே எல்லா விதமான ஒரு சக்தியும் இருக்கு. சோ இப்போ ஆபரேஷன்ல இப்ப நவீன சிகிச்சை முறையில பண்ணிக்கிறவங்களுக்கு இதே மாதிரி இருக்குமாமா? ப்ராசஸ் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான், எல்லாமே ப்ராசஸ் ஒண்ணு. என்னன்னு அந்த டைம்ல அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சர்ஜரிஸ் டாக்டர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாதால வேற வழி இல்லாம நம்ம அதுல அந்த ஆப்ரேஷனை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணோம். பட் இன்னைக்கு நடைமுறையில் வந்து எவ்வளோ விஷயங்கள் அட்வான்ஸாக வந்ததால கொஞ்சம் அனஸ்தீசியா கொடுத்து ஆப்ரேஷன் அந்த வலிகள் வந்து கொஞ்சம் நம்ம தப்பிச்சிக்கலாம், அவ்வளோதான். பட் ஆனால் அதே பெயின் தான். அதே மாதிரி கண்ணத்தை வந்து அந்த பெயின் வரதானே செய்யும். அந்த டைமுக்கு அந்த சர்ஜரி பண்ணுற டைமுக்கு அந்த வலி வேதனைகள் இல்லாமல் இருக்கும். பட் ஆனால் அதே மெத்தட் தான், அதே ஃபாலோ அப் தான், அதே தெய்வத்தோட வழிபாடெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது. இப்போ இந்த ஜமாத் அப்படின்னு கடைசியா ஒரு கேள்விமா, இந்த ஜமாத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையாமா, ஜமாத்னா என்னதான் அதுல நடந்துகிட்டு இருக்கு? சரி, இப்போ ஜமாத் என்பது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட கட்டுக்கோப்பு தான். இப்போ சிதறி இருக்கிற திருநங்கைகள் ஒரு இடத்துல இருப்பாங்கல்ல, அதுதான் ஜமாத் சொல்லுவோம். இந்த ஜமாத்தோட வேலை என்னன்னா மானிட்டர் பண்ணுவாங்க. கீழே இருக்கிற திருநங்கை வரைக்கும் அவங்க மானிட்டர் பண்ணி அவங்களோட கட்டுக்கோப்பில் வச்சுக்குவாங்க. அப்போ கட்டுக்கோப்பில் வைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா யாரெல்லாம் தவறு பண்ணுறாங்களோ ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் ஆகிடும். இப்போது நல்லா பார்த்துங்க, 3 வருஷம் தான் ஆச்சு நம்ம சென்னையில் ஜமாத் ஆரம்பிச்சு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடியே. ஆனால் வடநாட்டில் தான் ஜமாத்துக்கு ரொம்ப பேர் புகழானது. ஏன்னா அவங்க ஆதி காலத்துல அங்கேயே இருந்ததால் அந்த ஜமாத் சிஸ்டர் வாழ்ந்துருக்காங்க. பட் சவுத்தில் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து எல்லாமே மாற்றத்துக்கு கொண்டு வர்றதால சரி சென்னையில் ஜமாத் இருக்கட்டுமே சொல்லிட்டு 21 நாயக்குங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க வச்சுங்களேன். அப்போ இந்த 21 நாயக்கு கட்டுப்பாடுல இருக்க அத்தனை திருநங்கையும் அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. அதாவது எல்லாமே அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வரும்பொழுது என்ன, தவறு செய்கிற திருநங்கைகள் பயப்படுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ இங்கே திருநங்கைகள் இருக்காங்க. இப்போ இந்த 3 வருஷம் ஆச்சு ஜமாத் சிஸ்டம் கொண்டு வந்து. இதே 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கொலை நிறைய திருநங்கைகள் தவறு பண்ணாங்க. நிறைய இடத்துல நம்மளே பார்த்துருப்போம். இந்த வந்து துணியை தூக்கிட்டு கையை அடிச்சுக்கின்னு ரொம்ப அசிங்கம் பண்ணிட்டு ரொம்ப அராஜகத்தில் மிரட்டுறது, ரொம்ப அராஜகத்தில் ஈடுபட்ட திருநங்கைகள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. பட் ஆனால் இன்னைக்கு ஜமாத் சிஸ்டம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஆமாம். இப்ப நீங்க முன்ன மாதிரி இப்ப யாருமே துணியெல்லாம் தூக்கி காட்டுறது, அதே மாதிரி அடிச்சு புடுங்கிறது ரொம்ப கம்மி. பட் சில திருநங்கைகள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. அதை வந்து ஜமாத்தே வந்து பார்த்துக்கும். பட் ஆனால் ஜமாத்துக்கு அது கொண்டு போகணும். இப்போ நான் வந்து ஒரு விஷயம் வந்து எனக்கு நடக்குது, நான் இங்கே வெளியே போய்க்கிறேன், என் பர்ஸை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க, என் பர்ஸ் வந்து பிடுங்கிட்டு போயிட்டாங்கன்னா அதை அவங்க அப்படியே விட்டுட்டு கூடாது. அது உடனே வந்து லோக்கல்ல ஒரு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உடனே ஜமாத்துக்கு கொண்டு வரணும். ஜமாத்துல வந்து சொல்லிட்டாங்கன்னா அவங்க உடனே வந்து அந்த வீடியோ காப்பி ஒன்று இருந்தால் போதும். இப்போ நம்ம இப்போ கையில எல்லா கையிலும் கேமரா ஆகுது, ஒரு கேமரா ஒன்று எடுத்துட்டா முடிஞ்சிச்சு கதை.
அவங்க உடனே அந்த ஜமாத் சிஸ்டத்தில் கொண்டு வந்து அந்த காசையோ அந்த செயினையும் பறிமுதல் பண்ணிட்டு அவங்களுக்கும் தண்டனை கொடுப்பாங்க. ஸோ ஜமாத்தில் இப்போ ஒரு திருநங்கையை வந்து ஒரு ஆணாலும் பெண்ணாலையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இதே ஒரு திருநங்கையை கண்ட்ரோல் பண்ணால் ஜமாத்தால் மட்டும்தான் முடியும். ஜமாத் தலைவர்களாலும் மற்ற பெரிய திருநங்கைகள் மூலம் அந்த பலம் உண்டு. ஸோ ஜமாத் வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப சேஃபர் சைடும் கூட. இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை கூட திருநங்கைகள் வந்து இன்னைக்கு வந்து எவ்வளோ விஷயம் நடத்தின்னு இருக்காங்களே, அப்போ கவர்மெண்ட்டுக்கு அது ஈஸியாக இருக்கும். கவர்மெண்ட் வந்து தனித்தனி திருநங்கைகள் தேட தேவையில்லை. இப்போ ஜமாத் லீடர் 21 லீடர்ஸ் கீழே எல்லா ஜமாத்தில் எல்லாமே வந்துடுவாங்க. எல்லா திருநங்கை கீழே வந்துட்டா ஒரு விஷயம் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஓ, அப்போ ஒரு நாயக்கு கீழே எத்தனை திருநங்கைகள் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். பாதுகாப்பு. ஸோ ஜமாத் வந்து ரொம்ப விசேஷம். ஆனா வந்து ஜமாத்ல வந்து இருந்து சில திருநங்கைகள் தவறு பண்ணும் பொழுது அதை வந்து நம்ம வந்து சுட்டி காட்ட அவங்க தண்டிப்பாங்க. இதை பண்ணக்கூடாது அடுத்த வாட்டி சொல்லிட்டு அவங்க வந்து எச்சரிக்கை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை எங்களுக்கு ஜமாத்தே வேணாம், நாங்கள் இஷ்டம், நாங்கள் இங்கே பிறந்து இங்கே வாழ்ந்துக்கணும், நாங்கள் இப்படி ஒன்றும் வாழ்ந்துட்டு போனோம் சொல்லிட்டு சில திருநங்கைகளும் ஜமாத்து இல்லாமல் கூட இருக்கிறாங்க. ஸோ இது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். நம்ம எதுவுமே இது போய் எனக்கு வந்து ஜமாத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஒரு ஒழுக்கம் இருக்கும். ஜமாத் வந்து ஒழுங்குமுறை, அதனால அது ஒழுக்கம் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து ஜமாத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறதால அது ஒரு நல்லா இருக்கும். இப்போ ஜமாத்தில் இல்லாதவங்க நிறைய பேர் இப்போ நீங்களே பார்த்துருக்கீங்க. அவங்களாம் ஜமாத்தில் யாருக்கும் ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. அவங்கவுங்க விருப்பம் தான். ஆனா அவங்களுக்கான பாதுகாப்பு முறைகள் உங்க அளவுக்கு இருக்காதுல்ல? இருக்காது. ஆமா, கண்டிப்பா இருக்காது. உங்களுக்கு எப்படின்னா ஒண்ணுனா நீங்க டக்குன்னு எல்லார்கிட்டயும் செயினா சொல்லிடுவீங்க, சொல்லுவாங்க. ஒரு ஆபீஸ், ஒரு ட்ரஸ்ட், என்ஜிஓ எல்லாமே கூட்டமைப்பா இருக்கும் ஜமாத்ல. புரியுதா உங்களுக்கு? ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி அது. ஜமாத் இல்லைன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கைகளை வந்து ஒரு இதுல வந்து கம்பத்துல கட்டி போட்டு அடிச்சாங்க, பாத்தீங்களா? இல்லையம்மா. ஆமா, ஒரு திருநங்கையை வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு திருநங்கை வந்து கம்பத்தில் கட்டி, அந்த திருநங்கை வந்து எங்கே போயிட்டு வந்திருக்கு, வேலைக்கு போயிட்டு வந்த திருநங்கை வந்து என்ன பண்ணியிருக்கா, நீ வந்து குழந்தை கிடத்தல் வந்து உன் ஃபோட்டோ தான் மாறி வந்தது சொல்லிட்டு அந்த திருநங்கை போட்டு அவ்வளோ அடி. அந்த திருநங்கை சொல்றது இல்லை, நான் திருநங்கை கிடையாது, நான் திருநங்கை நீங்கள் நினைக்கிற ஆள் கிடையாது சொல்லிட்டு அவங்க என்ன நினச்சிக்க, இல்லை நீ வந்து பெண் வேடமிட்ட ஆண் சொல்லிட்டு போட்டு அடிச்சுக்காங்க. ஸோ எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா, இதே வந்து அந்த திருநங்கை ஒரு ஜமாத்தோட கட்டமைப்புல இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா இந்த மாதிரி தொல்லைகளும் தப்பிச்சுக்கலாம். ஆமா, ஏன்னா ஒரு திருநங்கை வந்து ஜமாத்ல இருக்கும்போது 4 திருநங்கை அவங்க வீட்டுக்கு போவாங்க வருவாங்க. அந்த ஏரியா மக்களுக்கு தெரியும், ஓ இவங்க வந்து இவங்களுக்கு இந்த ஆளுங்க, இவங்க பெரிய பேர் இருக்காங்க, வருவாங்க போவாங்க, அவங்க சொந்தக்காரவங்க, அவங்களாம் அவங்க வீட்டுக்கு போவாங்க வருவாங்க சொல்லிட்டு. நீ பொம்பளை மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தனியாவே இருந்தனா இந்த மாதிரி ஒரு அவசரத்துக்கு ஆளாகத செய்வேன். திடீர்னு ஒரு பிரச்சனைனா யாரும் வர மாட்டாங்க உங்களுக்கு. இப்போ என்ன வந்து பாத்தீங்கன்னா இப்போ நார்த் சென்னை ஃபுல்லா வந்து சென்னை சிட்டி உலகத்துக்கே தெரியும் நான் ஒரு திருநங்கை. ஏன்னா நான் பிறந்து வந்தது எல்லாமே நார்த் சென்னை. எல்லாருக்குமே நம்ம வந்து ஜமாத்ல கருத்து வருவாங்க போவாங்க, நானும் போவேன். ஸோ அதனால இதே நானும் வந்து இல்லை நான் வந்து எந்த திருநங்கை கிடையாது, எனக்கு ஜமாத் வேணாம், நான் தனியாக ஒரு பிரச்சனை அது ஃபோர்ஸ் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதுதான் இவ்வளவு சிம்பிள். ஸோ ஜமாத் இப்போ பாதுகாப்பு. ஸோ ஜமாத் பத்தி தெளிவா சொன்னீங்கம்மா. அது மட்டும் இல்லை, திருநங்கைகளோட வரலாறு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்கம்மா. மிக்க மகிழ்ச்சி. நன்றிம்மா. நன்றி. அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கி 2024 நீட் தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடம் பெற்று சாதனை படைத்த நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் இப்பொழுது நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. குறிஞ்சி நீட் அகாடமி, நாமக்கல்.